தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகில் இருக்கிற பிள்ளையான்மனை என்கின்ற ஊரிலே உள்ள சிஎஸ்ஐ சர்ச், அங்கே உள்ள ஒரு டிசி மெம்பர் சபையிலே மக்கள் காணிக்கை என்று சொல்லி கொடுக்கிற பணத்திலே ஊழல் செய்து கொள்ளையடித்ததை தட்டி கேட்ட ஒரு இளைஞனை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று வந்து கொள்ளையடிக்கிறவர்களாக, தங்கள் வளத்தை பெருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அது அரசியல். ஆனால் அரசியலே எப்படி தாங்கள் வெற்றி பெறுவதற்காக என்னெல்லாம் செய்வார்களோ, வெற்றி பெற்று வந்த பின்பதாக எப்படியெல்லாம் செய்வார்களோ, அதே காரியத்தை தான் சிஎஸ்ஐ சர்ச்சிலும் காணப்படுகிறது. நாசரேத் அருகிலே உள்ள பிள்ளையான்மனை சர்ச், அங்கே டிசி மெம்பராக இருக்கின்ற நபர் திலகர், எஸ்டிகே என்ற அணி சார்பாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற நபர். அவர் தான் அந்த சிஎஸ்ஐக்கு கீழாக இயங்கக்கூடிய ஐடிஐக்கு தாளாளராக, கரஸ்பாண்டண்டாக உள்ளார். தாளாளராக இருக்கிறார் அல்லவா? அதிலே இவர் மட்டுமல்ல, யார் வந்தாலும், இப்பொழுது எஸ்டிகே என்கின்ற அணி இருக்கிறது, இதே போல வேறு அணி இருந்தாலும் மக்களுக்கு போஸ்டிங் போடுவதற்கு, வேலை வாய்ப்பு என்று சொல்லி நியமிப்பதற்கு லட்சங்களிலே பணத்தை பெற்றுக் கொண்டுதான் போஸ்டிங்கே போடுகிறார்கள். ஆகவே தான் இவர்கள் இந்த தேர்தலில் நின்று எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, விஷயத்துக்கு வரும். இந்த நபர் அல்லது இந்த அணி சபை மக்களிடத்திலிருந்து பல விதங்களிலே பணங்களை பெற்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் காணிக்கை என்கின்ற பெயரில் பெற்று செலவு செய்வதிலே பொய்க்கணக்கு எழுதி இவர்கள் கொள்ளையடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு 1-2 காரியங்களை பார்ப்போம். அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த செலவு, வரவு செலவு பட்டியலிலிருந்து எந்த மாதிரி எல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இங்கே டாடா ஷீட் 1,15,800 என்று சொல்லி போட்டிருக்கிறது அல்லவா? கூரை போடுவதற்காக ஷீட்டு, டாடா ஷீட் வாங்கினது 1,15,800 என்று சொல்லி கணக்கு எழுதி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் வாங்கி போட்டதோ டாடா ஷீட் அல்ல. டாடா ஷீட்டை காட்டிலும் 25% விலை குறைந்த கலர்ஷைன் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய ஷீட். அப்போ கலர்ஷைன் என்கின்ற குறைந்த விலையுள்ள ஷீட்டை வாங்கி போட்டுவிட்டு இவர்கள் என்ன கணக்கு எழுதியிருக்கிறார்கள்? டாடா ஷீட் வாங்கியது என்று சொல்லி. அடுத்ததாக ஒரு கணக்கு தான் பார்க்கும்போது 6 ஏர் கண்டிஷனர் 4 டன், இதோடு கூட சேர்ந்த ஒயரிங், இதெல்லாம் சேர்த்து 9 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறார்கள். கணக்கு இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த 4 டன் ஏசி என்கின்ற இவர்கள் வாங்கின அந்த 4 டன் ஏசி, ஒரு ஏசியினுடைய விலை 80,000 ரூபாய் தான். சரி, ரவுண்டாக 1 லட்சம் ரூபாய் என்றே வைத்துக் கொள்ளும். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான ஏசி, 6 ஏசியை வாங்குவதற்கு 6 லட்சம் ரூபாய் தான். இதற்கான ஒயரிங் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் என்று வேணால் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இவர்கள் எவ்வளவு கணக்கு எழுதியிருக்கிறார்கள்? 9 லட்சம் ரூபாய் கணக்கு எழுதியிருக்கிறார்கள். இப்படி போலியாக பல்வேறு கணக்குகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல மெயின்டெனன்ஸ் வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பல கள்ளக்கணக்குகள் எழுதியிருக்கிறார்கள், இவ்வளவு லட்சங்கள் என்று சொல்லி. ஆனால் வேலை பார்த்த நபர் கூறுகிறார், இல்லை அவ்வளவு ஆகவில்லை, 10,000 ரூபாய்க்கு தான் வேலை செய்யப்பட்டது என்பதாக. அன்பார்ந்த பிள்ளையான்மனை சபை மக்களே, நான் விஜய் ஆனந்த் என்பவன் பேசுகிறேன். ஆலயத்தில் உள்ள கோபுரத்தில் ஏணி பகுதியில் வேலை பார்த்தேன். அதில் நான் வாங்கின கூலி வெறும் 10,000 ரூபா தான். ஆனால் அதில் 65,400 ரூபா போட்டிருக்கேங்க. நான் வாங்கின கூலி வெறும் 10,000 ரூபா தான். சீட் ஒர்க்குக்காக வேலை செஞ்ச கூலி வாங்கியது மொத்தம் வெறும் 65,000 ரூபாய் தான். ஆலயத்தின் தென்பகுதியில் சீட் அமைத்த கூலி 1,17,500 ரூபாய் என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கூலியின் விவரம் வெறும் 80,000. ஆனால் அவர்கள் தந்தது வெறும் 60,000 ரூபாய் தான். இப்படி மக்கள் காணிக்கை என்று கொடுக்கிற பணத்தை இவர்கள் கள்ளக்கணக்கு எழுதி கொள்ளையடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி கொள்ளையடிப்பதை அங்கே உள்ளவர்கள் தட்டி கேட்பார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக அந்த சர்ச் அருகிலே உள்ள பொதுவழி, அரசாங்க நிலம், அதில் ஒரு பள்ளம் தோண்டி இருக்கிறார்கள். இந்த திலகர் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது. எதிலே? மக்களுடைய காணிக்கை பணத்திலே. பொதுவான ஒரு ரோட்டிலே பள்ளம் தோண்ட வேண்டும் என்றால் அரசாங்கத்திடத்திலே முறையாக அனுமதி பெற வேண்டும். அனுமதி வாங்காமல் பள்ளம் தோன்றினார்கள். விஓ வந்து அந்த இப்படியெல்லாம் அமைக்கக்கூடாது, அதை உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டார். அதன்படியாக அந்த குழி மூடப்பட்டது. இது இந்த மலேசியாவிலிருந்து இங்கு ஊருக்கு வந்த பிரின்ஸ் என்கின்ற நபர் அந்த பிள்ளையான்மனை சபை வாட்ஸ்அப் குழுவிலே மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படி குழி தோண்டினார்கள், இப்போது மூடுகிறார்கள் என்றுதான் பதிவிட்டார். உடனே தானே திலகனுடைய ஆதரவாளர் ஜெட்லி என்கின்ற பையன் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி இருக்கிறார். திலகர் தன்னிடத்திலே சில பையன்களை எல்லாம் வைத்திருக்கிறார்.
அவர்கள் ஜிம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஜிம் நடத்துவதுன்றது உடற்பயிற்சி, அது ரவுடித்தனத்துக்கு செய்வதற்காக அல்ல. இதைத் தொடர்ந்து இந்த பிரின்ஸ் என்கின்ற நபருடைய வீட்டுக்கு போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இங்க பாருங்க அந்த போட்டோ போட்டதுக்கு. ஆமா நான் போலீஸுக்கு போறேன், நீங்க அமைதியா இருங்க. ஆமா இந்தா அவன் தான் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறான். இந்த ரத்தம். ஆமா ஆமா அந்த கம்பி குத்திட்டு விடுங்க 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 விடுங்க. யாரு பிரச்சனை பண்ணா? அந்த பிரின்ஸ் என்கின்ற நபருக்கு கையிலே இரும்பு கம்பி வட்டு கிழித்து ரத்தமாக வருகிறது. தொடர்ந்து உடனடியாக காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்படுகிறது. புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அதில் குறிப்பிட்டுள்ள சில முக்கிய பாயிண்டுகள். நான் மலேசியாவில் வசித்து வருகிறேன். நான் கடந்த மார்ச் மாதம் சொந்த ஊரான பிள்ளையான்மனைக்கு வந்தேன். எங்கள் ஊரில் உள்ள தூய பரமேறுதலின் ஆலய பணத்தில் நடைபெறும் முறைகேடுகளை வாட்ஸ்அப் தளமான பிள்ளையான்மனை சபை மக்கள் என்ற தளத்தில் நேற்று 30/4/2026 மதியம் 3:15 மணியளவில் பதிவிட்டிருந்தேன். இதை வாட்ஸ்அப் தளத்தில் பார்த்தவுடன் ஜார்ஜ் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு நீ எங்கே இருக்க என்று கேட்டார். அதற்கு நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு நீ அங்கே இரு, நான் வர்றேன் என்று சொல்லி ஃபோன் இணைப்பை துண்டித்து விட்டார். பின்னர் பிற்பகல் 3:45 மணிக்கு ஜார்ஜ் மற்றும் ஜெட்லி திலகர் ஆகியோர் எங்கள் வீட்டின் முன்பு வந்து ஏல பிரின்ஸ் மவனே வெளியே வாழ என்று அசிங்கமான வார்த்தைகளால் ஏசி என்னை வெளியே அழைத்தனர். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து எதுக்காக இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி ஏசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டேன். அதற்கு ஜார்ஜ் என்னை பார்த்து உங்க அப்பா வீட்டு காசுலையால சர்ச் சம்பந்தமான வேலை நடக்கு, நீ எப்படி வாட்ஸ்அப்பில் பதிவு போடலாம் என்று கையால் ஓங்கி என்னுடைய நெஞ்சில் குத்தினான். இதில் நிலைதடுமாறி கீழே விழுந்து விட்டேன். நான் கீழே விழுந்தவுடன் ஜார்ஜ் மற்றும் ஜெட்லி இருவரும் என்னை நெஞ்சு மற்றும் வயிற்றில் மாறி மாறி மிதித்தனர். அருகில் நின்று கொண்டிருந்த திலகர் நான் வைத்திருந்த இரும்பு கம்பியை ஜார்ஜிடம் கொடுத்து அவனை அடித்து கொல்லுங்களே என்று நீட்டவும் ஜார்ஜ் அந்த இரும்பு கம்பியை வாங்கி என்னுடைய தலையை நோக்கி அடிக்க வாங்கும் போது நான் இடது கையால் தடுக்கவும் எனது இடது கை முழங்காய்க்கு மேல் இரும்பு கம்பி பட்டதில் எனக்கு வெட்டுக்காயம் பட்டு இரத்தம் அதிகமாக வெளிவந்தது. நான் வலியால் கத்தவும். இப்போ பாருங்கள், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படக்கூடிய சபை, ஆனால் அந்த பெயரை வைத்துக்கொண்டு எப்படி கொள்ளையடிக்கிறார்கள். அப்படி கொள்ளையடிப்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தினாலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், எங்களை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்கிறது போல மிரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாராகிலும் எங்களுக்கு எதிராக பேசினால் இப்படி பிரின்ஸை நாங்கள் தாக்குனது போல அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் என்கிறது போல மக்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு சிஎஸ்ஐ சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நாசரேத் பிள்ளையான்மனை சர்ச்சிலே மட்டுமல்ல, பெரும்பாலான சிஎஸ்ஐ சபைகளில் இதுதான் நிலைமை. வேதாகமம் மக்களை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்படக்கூடிய கண்காணி, அதாவது மக்களை போதித்து நல்வழிப்படுத்தக்கூடிய நபர். மக்கள் ஒன்றாக கூடும்போது நிர்வாக ரீதியாக கவனிப்பதற்கான உதவியாளர்கள் அல்லது டீக்கன்ஸ் என யாரை தேர்ந்தெடுப்பதானாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது இல்லை என்கிற அடிப்படையிலே வேதாகமும் தேர்ந்தெடுக்க சொல்லவில்லை. மாறாக வேதாகமும் அடிப்படை தகுதியை சொல்லியிருக்கிறது. இந்த அடிப்படை தகுதி இருந்தால் அவர்களை நியமிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு சபைகள் எனப்படுகிற இடங்கள் இவைகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு எப்படி வெளியிலே அரசியலில் தேர்தல் நடக்குமோ அதே போன்ற தேர்தல் முறையிலே யார் அதிக அளவிலே பணம் கொடுக்கிறார்கள், ஆள்பலம் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் மக்கள் தேர்வு செய்கிறார்கள். மக்கள் ஒரு பக்கம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அரசியல் பண்ணுகிறார்கள், எப்படி வேண்டாலும் போட்டு நமக்கு அதை பற்றி தெரியவே வேண்டாம், நாம் ஞாயிற்றுக்கிழமை போவோம் வருவோம் என்று சொல்லி அநேகர் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக விழிப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி நீங்கள் செய்வதனால் நீங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறீர்கள் என்று அர்த்தமாகி விடாது. தவறு செய்கின்ற ஒருத்தனை உங்கள் தலைவன் எங்களை நிர்வாகம் செய்து கொள் என்று சொல்லி பொறுப்பை தப்பான நபர்களிடத்தில் கொடுத்து கொண்டு
எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், உட்காருவேன், பாட்டு பாடுறதை கேட்பேன், ஒரு 10 நிமிஷம் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறதை கேட்பேன் என்று சொல்லி உட்கார்ந்தா கூடாது. கள்ளர் கூடாரத்திலே அடைக்கலமாகாதீர்கள். தயவு செய்து விழிப்படையுங்கள், வேதாகமத்துக்கு திரும்புங்கள்.